Hello friends, நீங்க இன்னும் Sudha's Technical சேனலுக்கு subscribe பண்ணலனா subscribe பண்ணிட்டு கூடவே அந்த bell icon press பண்ணி ஆன்ல வெச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு notifications வரும். Hello friends, welcome back to my channel Sudha's Technical. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நீங்க ப்ரிவியூல பார்த்த மாதிரி எப்படி அந்த WhatsApp ஸ்டேட்டஸ் கிரியேட் பண்றதுன்னு பார்க்கலாம். அது ஃபர்ஸ்ட் நீங்க வந்து Pixallab வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா நியூ செஷன் இருக்கும். அதை நீங்க டபுள் டாப் பண்ணி நீங்க காப்பி பண்ணி வச்சிருப்பீங்க. லிரிக்ஸ் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து நான் வந்து கேபிட்டலா நான் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்து இது வந்து 2 லைன்ஸாக வரணும். ஸோ நான் வந்து என்டர் கொடுத்துக்கிறேன் லாஸ்ட் வேர்டு. ஸோ என்டர் கொடுத்ததுக்கு ஓகே வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அகெயின் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும் இந்த டெஸ்ட்டு. ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, அகெயின் அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணிக்கோங்க. டாப்பில் செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா இமேஜ் சைஸ்ன்னு இருக்கும். வித் வந்து பார்த்தீங்கன்னா 1080, ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 1350 வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, இது மாதிரி கொடுத்தாச்சா. இப்போ நீங்கள் ரிலேட்டிவ் பொசிஷனில் போயிட்டு நம்ம சென்டர் கொடுத்து நம்ம வந்து சென்டரில் வச்சுட்டோம் அந்த லிரிக்ஸை. இப்போ அகைன் அந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரம் கேலரியில் போயிட்டு நான் வந்து ஒரு எமோஜி PNG இமேஜ் வச்சுருக்கேன். ஸோ இந்த PNG இமேஜ் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இதோட சைஸ் நான் வந்து டிக்ரீஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எந்த பொசிஷன் வேணுமோ நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. நான் வந்து சைடில் வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, நான் வந்து இது வந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்து பேக்ரவுண்ட் வந்து நான் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்துட்டு மேலே இருக்கிற அந்த சேவ் ஐக்கான் யூஸ் பண்ணி நான் வந்து சேவ் ஆஸ் இமேஜ், சேவ் டு கேலரி நான் வந்து இமேஜ் வந்து சேவ் பண்ணிட்டேன். இதே மாதிரி தான் மற்ற லிரிக்ஸ்க்கும் இந்த ப்ராசஸ் தான் நீங்கள் வந்து பண்ணணும். எமோஜி PNG நான் வந்து கொடுத்துருக்கேன் இல்லையா. ஸோ நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன் இந்த எமோஜி PNG இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒரு ஜிப் ஃபைலாக தான் இருக்குது. அதுக்கு வந்து எந்த பாஸ்வேர்டும் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து சரியாக வந்து நீங்கள் பண்ணல அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து பிளாக் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் லிரிக்ஸ் வந்து ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து டிரான்ஸ்பரண்ட் கொடுத்து நீங்கள் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் வந்து டர்போ VPN. ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து Capcut ஆப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ டர்போ VPN நான் வந்து இதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்களும் வந்து இதுவே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள் ஃபோனில் VPN இருக்குன்னா நீங்கள் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. டேப் டு கனெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ இதுக்கப்புறமா நம்ம வந்து Capcut ஆப் நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நியூ ப்ராஜெக்ட் இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோஸில் போயிட்டு இப்போ நீங்கள் வந்து இப்போ நம்ம வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா Pixallab கிரியேட் பண்ணி. ஸோ இந்த இமேஜஸ் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து என்னெல்லாம் இமேஜஸ் வந்து தேவையோ அந்த இமேஜஸ் நீங்கள் எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு ஆட்னு வந்து கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் வந்து ஆட் ஆகிடும். பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்மட்னு இருக்கும். அதில் போயிட்டு ஃபிட்டு நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க. இல்லை உங்களுக்கு என்ன ரேஷியோ வேணுமோ அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதுக்கு வந்து சாங் நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டேன். ஒரு ஸ்டேட்டஸ் சாங் தான் நான் வந்து இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து ப்ளே பண்ணி பார்த்து இதோட எனக்கு வந்து இந்த லைன் முடியுது அப்படின்னா நான் அதை வந்து ஸ்பிட் கொடுத்து நான் வந்து டெலிட் பண்ணிக்கிறேன். இதே மாதிரி தான் மற்ற இருக்கிற லிரிக்ஸ்க்கும் இந்த ப்ராசஸ் தான். ஸோ ஸ்ப்ளிட் கொடுத்து நீங்கள் வந்து டெலிட் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இதோட நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். ஸோ எண்டிங் வந்து போனீங்க அப்படின்னா எண்டிங்னு ஒரு போட்டோ மாதிரி ஒரு லோகோ கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணி டெலிட் பண்ணிக்கோங்க. சாங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டேன் இமேஜ். அந்த அதுவும் நான் வந்து ஸ்ப்ளிட் கொடுத்து நான் வந்து டெலிட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா பாட்டமில் வந்து அனிமேஷன் ஒரு எஃபெக்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அனிமேஷனை போயிட்டு காம்போன்னு இருக்கும். இது மாதிரி ஒரு ஃபஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 6 3D கார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு இமேஜுக்கு நீங்கள் வந்து நான் வந்து ஃபஸ்ட் இமேஜுக்கு வந்து நான் வந்து 1 செலக்ட் பண்ணியிருக்கேன். செகண்ட் 1க்கு 2. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து எஃபெக்ட் வந்து நம்ம வந்து கொடுத்தாச்சு. இப்போ அந்த டாப்பில் இருக்கிற அந்த ஆரோ மார்க் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும் வீடியோ. உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன் அண்ட் தென் ஃப்ரேம் ரேட் வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்போர்ட் பட்டன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து கேலரிக்கு சேவ் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் அலைட் மோஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க.
ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு தேவையான ரெசல்யூஷன், ரேஷியோ, ஃப்ரேம் ரேட் அண்ட் தென் பேக்ரவுண்ட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்து நம்ம உள்ளே போகலாம். கிரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா அந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க இல்லையா வீடியோ சாங் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 14.25-24 தான் எனக்கு வந்து வேணும். ஸோ முன்னாடி இருக்கிறது நான் வந்து எல்லாமே வந்து டைமர் பட்டன் பக்கத்தில் இருக்கிற ஒரு ட்ரிம் ஐக்கான் இருக்கு இல்லையா, ஸோ இதை யூஸ் பண்ணி நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். பட்டனுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அது 2 டைம்ஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டேன். டைமர் பட்டன் பக்கத்துலேயே உங்களுக்கு ஒரு ரெக்டாங்கிள் மாதிரி ஒரு ஏரோ மார்க் வரும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்துடும். இப்போ டாப்பில் இருக்கிற அந்த 3 டாட் பட்டன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபுல் ஸ்க்ரீன் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மூவ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்ம் போயிட்டு நான் ஃபுல்லாக ஜூம் பண்ணிக்கிறேன். ஓகே, ஜூம் பண்ணதுக்கு அப்புறமா ப்ளே பண்ணி பார்த்து நம்ம வந்து இது வந்து கட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் வந்து இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நான் வந்து கட் பண்ணிவிட்டேன். இப்போ அகைன் நீங்கள் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு நீங்கள் வந்து ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சமாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து ஒரு 60 அந்த மாதிரி நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ அகைன் எஃபெக்ட்ஸில் போயிட்டு ஆட் எஃபெக்ட்ஸில் போனதுக்கு அப்புறமா கேஷன் பிளேர் நான் வந்து செலக்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது, பிளர் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இதோட வேல்யூவில் வந்து 80 வந்து செட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் வந்து ஒப்பாசிட்டியில் போயிட்டு நான் கொஞ்சமாக நான் வந்து இது வந்து 50 நான் வந்து கொடுத்துருக்கேன் இதோட வேல்யூ. ஸோ அகைன் இந்த ப்ளஸ் ஐக்கான் செலக்ட் பண்ணிவிட்டு இமேஜ் அண்ட் வீடியோவில் போயிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ இந்த வீடியோ நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்க இந்த வீடியோ வந்து ஸ்டார்டிங்கும் எண்டிங்கும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு லைட் அண்டில் போயிட்டு ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கோங்க. ஓகே, ஸ்க்ரீன் வந்து கொடுத்ததுக்கு அப்புறமா 2 வீடியோ இருக்குல்ல, ஏதாவது ஒரு வீடியோவில் வந்து வேல்யூம் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக நீங்கள் வந்து கம்மி பண்ணிவிடுங்க. இப்போ நான் உங்களுக்கு இது ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பட்டன் செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ எக்ஸ்போர்ட்டிங் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து சேவ் செலக்ட் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. பாய் அண்ட் see you on next video. Bye friends.